ஹை ஆல், ப்ரைஸ் லார்ட் எவ்ரி ஒன். இந்த வீடியோ பார்க்குற யாராவது நம்ம வந்து ஒரு ஒரு சின் கமிட் பண்ணிட்டோம். நீங்கள் அதை நினச்சி கடவுள்கிட்டையும் நீங்கள் சாரி கேட்டிருப்பீங்க. பட் ஸ்டில் நீங்கள் அதை நினச்சிட்டே சாரி கேட்டாலுமே, கடவுள் ஃபர்கிவ் பண்ணாலுமே, நீங்கள் ஏதோ ஒரு உங்களுடைய அந்த சோல் இருக்குல்ல, அந்த சோல் வந்து அந்த சின்ன குறிச்சே திங்க் பண்ணிவிட்டு அந்த ஒரு கில்ட்டி ஃபீல்லையே இருந்துட்டு எந்த வேலையும் செய்யாமல் ஒரு மாதிரி விரக்தியாக, ஐயோ இதை நம்ம பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையில் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, காட் உங்களுக்காக உங்களிடத்தில் ஒரு கன்ஃபர்மேஷனாக மறுபடியும் உங்ககிட்ட பேசுகிறாரு. இ ஃபர்கிவ் யூ. ஓகேங்களா? அவர் உங்களை மன்னிச்சிட்டார். ஸோ ஏசாயா 44:22, உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்ப, உன்னை நான் மீட்டு கொண்டேன் அப்படின்னு உங்ககிட்ட பேசுகிறாங்க. எஸ், இந்த வார்த்தையை கடவுள் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க, உங்களுக்காக இதை பேசியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இனிமே வந்து திரும்பியும் நான் மறுபடியும் அதே கில்ட்டி ஃபீல்லையே நான் இருப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, ஃபர்தராக உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, அப்படியே நீங்கள் ஸ்டக் ஆகிடுவீங்க. உங்களுடைய ஃப்யூச்சருமே அப்படியே நின்றுடும். ஸோ அதனால் கடவுள் உங்களை ஃபர்கிவ் பண்ணிட்டாங்க அப்படின்றத மனசார நம்பி திரும்பியும் அப்படிப்பட்ட செயல்கள் செய்யாமல் நீங்கள் கடவுளுக்காக வாழும் பொழுது, அவரிடத்தில் நீங்கள் திரும்பும் பொழுது, அவர் உங்களை என்ன பண்ணியிருக்காங்க, மீட் எடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ உங்களை வந்து எவ்ரிதிங் வில் சேஞ்ச். நீங்கள் மாறும்பொழுது எல்லாமே உங்களை சுற்றி எல்லாமே மாற ஆரம்பிக்கும், எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அதுலேயே அந்த கில்ட்டி ஃபீல்லையே இருக்காதீங்க. காட் ஃபர்கிவ்ஸ் யூ. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.